ஹாய் கைஸ். இப்போ நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ண வாட்ச் லிஸ்ட் தான். இதில் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே என்னோட ஓன் ஐடியாஸ் அண்ட் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்து வச்சிருக்க ஸ்டாக்ஸு. ஸோ இது வந்து ஒரு அட்வைஸ் கிடையாது நீங்கள் பை பண்ணணும்னு. நீங்கள் வந்து ஓன் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் இந்த ஸ்டாக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ட்ரேட் எடுத்தா அப்படின்றது வந்து நான் கேரண்டி கொடுக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு சின்ன அனாலிசிஸ் தான். ஸோ இப்போ வந்து வீக்லி சார்ட் பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் என்ன நடந்ததுன்னா லாஸ்ட் வீக் வந்து ஹோலில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான இதுதான். இந்த ரெக்டாங்கிள் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலி இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது தான் அந்த லாஸ்ட் 5 டேஸோடது. லாஸ்ட் 3 டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நிஃப்டி வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் நெகட்டிவாக தான் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பேஸ் பண்ணியிருக்க ஒரு இஷ்யூ தான். ஸோ அதுதான் ஒரு ரீசன். ஸோ எனக்கு வந்து இந்த வீக் வந்து பர்டிகுலராக இருக்கிற இந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து எனக்கு ஓகேவா தான் ஃபீல் ஆகுதே தவிர்த்து ரொம்ப எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகலை. கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றது ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஆப்பெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஆக்சுவலாக இது வந்து ஆல் டைம் ஹையில் இல்லை, இது வந்து கீழே லோ பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு பெரிய வால்யூம் இருந்துச்சு. அதனால தான் இதை எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் நான் சொல்கிறத வந்து நீங்களே தனியாக போயிட்டு மார்க்கெட் கேபிட்டலில் ஃபினான்ஷியலாக ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2018 வந்து ஒரு ஃபால் இருந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபாலை வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் மேக்ஸிமம் வீக்லி அண்ட் டெய்லி அந்த இதுலேயே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வீக்லி வந்து எனக்கு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு இந்த 2020யோட ஹை ரெசிஸ்டன்ஸை வந்து இங்கே டச் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே பிரேக் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து வாட்ச் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், லாஸ்ட் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற வால்யூம் பார்த்தீங்களா, அதுவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இது வந்து க்ரீனில் முடிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓகேவா இருந்திருக்கும். பட் இது வந்து கடைசி ஃப்ரைடே மட்டும் நமக்கு நெகட்டிவாக முடிச்சிருக்கு. ஸோ இந்த வீக் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மிட்ல அந்த என்ட்ரி பாயிண்ட்டோட மிட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுற மிட் பக்கத்தில் தான் இருக்குது ப்ரைஸு. ஸோ இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன் நான். இன்கேஸ் வந்து எனக்கு ட்ரேட் எடுக்கிற சான்ஸ் கிடச்சுன்னா நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேன், இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுப்பேன். அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸு. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான இது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 2017 2025 வந்து டச் பண்ண பார்த்துருக்காங்க. 2026 இந்த பிப்ரவரியில தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட வால்யூம் அண்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் கேபிட்டல், அதுக்கடுத்து இன்வெஸ்டர்ஸ் ரேஷியோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து வீக்லி சார்ட்டில் காமிக்கிறேன். வீக்லி சார்ட் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இதுதான் நல்ல சாலிடான பிரேக் அவுட்க்கான ஒரு இது. ஆனால் இதுலேயே ஒரு விஷயம் நெகட்டிவாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா 40% 43% கிட்ட ரேலி ஆயிடுச்சு. ஸோ 43% கிட்ட ரேலி ஆயிடுச்சுன்னா அவங்க ரிட்டர்ன் கீழே வந்து திருப்பி மேலே போகிறதுக்கான டைம் பீரியட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இப்படி இல்லை ரொம்ப வால்ட்டிலாக இருக்குன்னா நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கான சான்சஸ் கூட மிஸ் ஆகிடலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. பட் இதுவும் இந்த ட்ரேடுமே வந்து எனக்கு எப்படி எடுக்கிறேன் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபின் பைப்ஸு. ஆக்சுவலாக இவங்க வந்து அதே மாதிரி ஆல் டைம் ஹையில் இல்லை. பட் வந்து ஏன் கன்சிடர் பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற பிரேக் அவுட் பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லோ இதில் தானே இருக்குது. இந்த ட்ரெண்ட்லேனா இங்கே சாலிடாக பிரேக் பண்ணியிருக்காங்க. வால்யூம் பார்த்தீங்கன்னா 9.6 மில்லியன் கிட்ட இருக்குது. ஓகேவா, இந்த பர்டிகுலர் கேண்டலுக்கு 9.6 இருக்குது. அதே மாதிரி ஃப்ரைடே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான். மேபி எல்லாமே ஃப்ரைடே வந்து அந்த நிஃப்டி அன்னைக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாக விழுந்துருந்துச்சு. அதனால எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்துச்சா இந்த எல்லா கேண்டிலுமே நல்லா இருந்திருக்கும் வீக்லியில் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் அதே மாதிரி தான். எனக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த இடத்துல நல்ல ஹை வால்யூம் இருக்குது. வீக்லிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹை வால்யூம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜிஎன்ஏ அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு. இதோட இது பார்த்துக்கோங்க, மார்க்கெட் கேபிட்டல் ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஆல் டைம் ஹை பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக வந்து 2024 தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 24 இருக்கிற இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக டச் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலாக இதுவுமே வந்து அந்த ஸ்லாண்டிங் அந்த மாதிரி இருக்கா, இந்த இருக்கிறத இங்கே நல்லா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே குட்டி இந்த பார்ட் மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு வந்து ஓகேவா. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த போர்ஷன் இது மட்டும் சின்ன ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்கா, இது வந்து நல்லா சாலிடாக பிரேக் பண்ணியிருக்காங்களா. வால்யூம் பாருங்களேன், இது வால்யூமா, இந்த வால்யூம் ஆனால் ப்ரீவியஸாக இந்த கேண்டிலோட வால்யூமுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். பட் இந்த கேண்டிலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது நல்ல புலிஷான மூவ் மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்பயும் போல் ஃப்ரைடே நெகட்டிவ் வந்ததுனால கீழே வந்திருக்காங்க. அதே மாதிரி சாரி, இது வந்து டே கேண்டில் வந்து இது ஓகே. ஆக்சுவலி இதில் என்னன்னா, இது வந்து வீக்லி கேண்டில் ஓகேவா. இந்த வீக்லி கேண்டிலோட ஃபர்ஸ்ட் வீக்கோட ரீடெஸ்ட் தான் இந்த இது. ஓகே, ஸோ இந்த கேண்டில் வந்து நல்ல சாலிடான பிரேக் அவுட். இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட ரீடெஸ்ட். நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த
இந்த போர்ஷன் மட்டும் தான் செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக்கோட ரீடெஸ்ட். இது வந்து பிரேக் அவுட் வீக். ஓகேவா? இந்த வீக் எல்லாமே பிரேக் அவுட். ஓகேவா? இதுல வந்து நான் இன்னும் ட்ரேட் எதுவும் பிளான் பண்ணல. ஸோ வாட்ச் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கேன். என்னோட கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு என்னன்னா நிஃப்டி ஓவரால் நெகட்டிவா இருக்கிறனால எப்படி வந்து என்ட்ரி கொடுத்து எப்படி நமக்கு ஈஸியா இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து பெருசா நான் இந்த ஒரு 1 வீக்கா வந்து பெருசா எதுவுமே ட்ரேட்ஸ் எடுக்கல. பட் வந்து வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக்ஸ்லாம் வச்சிருக்கேன். அடுத்த ஸ்டாக் வந்து ஜேகே டயர். ஆக்சுவலா இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜேகே டயர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து எனக்கு ஒரு மாரி ஓகே, சாலிடா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கு ரீசன் வந்து இது வீக்லி சார்ட் பண்ணிருக்காங்க. 2024ல வந்து ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து 2026 தான் பிரேக் ஆயிருக்கு. அதுவும் வந்து அந்த வீக்லி க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா ஹையா தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வால்யூமும் பாருங்களேன், நல்லா இருக்கு. இன்னொரு இது என்னன்னா, அதே மாரி ஆல் டைம் ஹை இதில தான் பிரேக் பண்ணியிருக்காங்களா அது. ஆனா ஒரு விஷயம் இதில நெகட்டிவ் என்ன சொல்லணும்னா, டெய்லி கேண்டில்ல எனக்கு வந்து வால்யூம் இருந்தாலும், அந்த கேண்டில்ஸ் வந்து எதுவுமே வந்து நல்ல சாலிடான புல்லிஷ் கேண்டில் மாரி இல்ல. ஓகேவா? அது ஒரு ரீசனா? இன்னொன்னு அதே மாரி கொஞ்சம் நல்ல சாலிடா இருந்துச்சுன்னா, இந்த கேண்டில் வந்து நல்ல கிரீனா நல்ல நல்ல சாலிடா க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் ஆகுது. அதனால ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அடுத்து வந்து எல்ஐசி. ஆக்சுவலா எல்ஐசி வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ஆ இது வந்து இந்த சேனல் பேட்டர்னுக்கு மேல பிரேக் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகியிருந்தாங்கன்னா, ஓகே வந்திருக்கும். ஏன்னா வால்யூம் நல்லா இருக்கு. அதே மாரி வால்யூம் ஃபர்ஸ்ட்டு அந்த பிரேக் அவுட் வீக்கோட வால்யூம் நல்லாயிருக்கு. ப்ளஸ் ரீடெஸ்ட்டோட வால்யூமும் கொஞ்சம் ப்ரீவியஸ் வீக் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. ஸோ வந்து ஓகே தான். ஆனா என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ வந்து நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கணும் மேல. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். டெய்லி கேண்டில்ல பார்த்துக்கோங்க. இது வந்து நல்ல வால்யூமா 15 மில்லியன் இருக்கு. ப்ளஸ் வந்து ரீடெஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கு. சாலிடா இருக்கு. பட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆகல. இப்போ நெகட்டிவா இருக்கனால எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸா பார்க்குற வீடியோஸ்ல இருக்கிற மாரி சில விஷயங்கள் இங்க வந்து ஃபார்ம் ஆக மாட்டேது. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கு. லுமேக்ஸ் இந்த இதே மாரி இந்த ஸ்டாக்குமே ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் நல்ல வால்யூமு பார்த்தீங்களா? 1.1 இது அதாவது ₹6000 இதோட மார்க்கெட் பிரைஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ. இப்போ டெய்லி இதில பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே வந்து செம்ம புல்லிஷான மூவு. வெட்னஸ்டேவும் அது கேரி பண்ணியிருக்காங்க. தர்ஸ்டே ஸ்லைட்டா ட்ராப் இருந்தாலும் ஃப்ரைடே ஓவரால் மார்க்கெட் நெகட்டிவ் வந்ததுனால இந்த மாரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் வந்து இது ஆல் டைம் ஹை பிரேக் அவுட்னா ஓகே தான். நல்லா தான் இருக்கு. ஸோ இதில வந்து எனக்கு ஏதாச்சும் சான்சஸ் கிடைச்சா நான் வந்து ட்ரேட் எடுக்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து எம்எஃப்எஸ்எல் ஓகேவா? இதில வந்து என்னன்னா, சேம் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட். இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி மாரி தான். இதில என்னன்னா, கேண்டில் வந்து ஓகே. ஆ நல்ல சாலிடான பிரேக் அவுட் கேண்டிலு. வீக்லில கம்பேர் பண்ணும்போது. டெய்லில வந்து ஓகே தான். பிரேக் அவுட் ஆன கேண்டிலுமே நல்லா மேல புஷ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அதே மாரி நல்ல சாலிடான புல்லிஷ் கேண்டில் தான் அது. ஸோ இந்த கேண்டில் ஓகே. பட் வால்யூம் வந்து கொஞ்சம் இங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேபி இந்த வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வால்யூம் வந்து இங்க இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஓகே 100% வந்து எடுக்கலாம் இங்க அப்படின்ற மாரி ஃபீல் ஆயிருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அந்த க்ளோஸ் வந்து ரொம்ப சாலிடா இல்ல. ஓரளவுக்கு ஓகே. டீசென்ட்டா இருக்கு. பட் எனக்கு வந்து இதுலயும் சில டவுட்ஸ்லாம் இருக்கு இன்னும். ஸோ அதனால இது வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இந்த கம்பெனி ரூபிகான் இது வந்து ஐபிஓ லான்ச் ஆகி அக்டோபர் 2025 வந்து லான்ச் ஆயிருக்காங்க. அப்ப இருந்து ப்ரீவியஸா ஒரு ஹை செட் பண்ணிட்டு அத வந்து சாலிடா பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்னா கண்டிப்பா ஒரு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக் தான். அதே மாரி வால்யூம் வந்து இப்பதான் புதுசா இருக்கிறனால இது கொஞ்சம் ஹை வால்யூம் இருக்கும். பிளஸ் வந்து கொஞ்சம் மூவ்ஸுமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். வீக்லில வந்து எனக்கு இந்த பர்ட்டிகுலர் கேண்டில் வந்து ஓகே தான். புல்லிஷான கேண்டிலு. வால்யூமும் ஓகே தான். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதே மாரி இந்த வீக் வந்து பிரேக் அவுட் வீக்கு. ஃபர்ஸ்ட் வீக் ரீடெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ட்ரி கண்டிஷன்ஸ்க்குலாம் இது ஓகேவா இருந்தா நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். அதே மாரி இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலும், இன்வெஸ்டர்ஸ் ரேஷியோ மத்தபடி ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டலோட விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎல் டெக் ஓகேவா? இவங்களோடது வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கிடையாது இவங்களும். பட் என்னன்னா 2022ல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து 26ல வந்து பிரேக் பண்ணியிருக்காங்களா? அதுவும் 4 இயர்ஸ் ஆச்சா? 2026 4 இயர்ஸ் ஆச்சு. இப்ப என்னன்னா வீக்லி பாருங்களேன். வீக்லி பார்க்கும்போது இந்த கேண்டில் வந்து சாலிடான பிரேக் அவுட் கேண்டிலு. நல்ல புல்லிஷான கேண்டிலு. அதே மாரி நல்லா ஹைலயும் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வீக்லில பாருங்களேன். நல்லா இருக்கா? வால்யூம் பாருங்க. நல்லா இருக்கு. ஸோ இப்போ டெய்லில பார்க்கலாம். டெய்லில வந்து இந்த கேண்டில் தான் பர்ட்டிகுலர் கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கேண்டிலு. இது வந்து டியூஸ்டே நடந்தாலும் வெட்னஸ்டே வந்து நெகட்டிவா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட்
ஃப்ரைடே வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து நெகட்டிவா தான் இருந்துச்சு. பட் இங்க வந்து நல்ல புல்லிஷான மூவ் தான் இருக்கு ஃப்ரைடேவும். ஸோ, அதனால இந்த இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து ஓகே தான். வீக்லில ஓகே தான். டெய்லிலுமே ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா வால்யூம் ஓகே. அதே மாரி டெய்லியுமே பர்ட்டிகுலர் கேண்டிலோட வால்யூமே 50 மில்லியன் ஆ 50 மில்லியன் கிட்ட இருக்காங்க. ஸோ, ஓகே தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கிடையாது. லோ பாயிண்ட்ல இருக்கிற ஒரு பிரேக் அவுட்டு. இது வந்து உங்களுக்கு ஓகே. எல்லாமே கண்டிஷன்ஸ்லாம் நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே வந்தா நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ, இதுவும் இந்த கம்பெனியும் இந்த மாரி என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இன்னொரு ஃபைனல் விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா இத்தன இப்ப காமிச்ச ஸ்டாக்ஸ் தான் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இந்த வீக்குக்கு நான் வந்து பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஓன் ஐடியால வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ, இது வந்து உங்களோட ஓன் அனலைசிஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ, ஒரு வீக்கும் முடிஞ்சா என்னால முடிஞ்சா இந்த மாரி வாட்ச் லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். புது ஏதாவது வாட்ச் லிஸ்ட்ல ஏதாச்சும் புதுசா ஸ்டாக்ஸ் இருக்கா? இல்ல ப்ரீவியஸா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து எதுவும் ட்ரேட் எடுத்தேனா, இல்ல ஏதாச்சும் நமக்கு ஃபேவரா ஏதாச்சும் இருந்துச்சுனான்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க் யூ.